இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 58. எபிசோட் ஆரம்பிக்கும் போதே அந்த இது எப்பதான் முடிஞ்சு தொலைவாங்கன்னு தெரியலைங்க. முக்கோண காதோல் கதை. 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? கமருதீன், அரோரா, நம்ம பார்வதி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னன்னா, அவர் இப்ப கமருதீனை தான் புரிஞ்சிக்க முடியாது. அவர் சீசனுக்கு ஒருத்தவங்க கூட இருப்பாரு. பார்வதியோட இருப்பாரா, அப்புறம் அரோரா கூட இருப்பாரா, அப்புறம் பார்வதி கிட்ட வந்துருவாரா, அப்புறம் அரோரா கிட்ட போவாரா, இப்ப திருப்பி பார்வதி கிட்ட வந்திருக்காரு. இதுல அவருக்கு இவங்க 2 கேர்ள்ஸ் நமக்காக பொசசிவா இருக்காங்கன்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பேசாம கேம் ஆட வந்து அதை செய்யுங்க, அது வந்து இப்ப தேவை அவங்களுக்கு. இதனால உங்க கேம்ல ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கான்னு கேட்டா யூஸ் ஒண்ணுமே கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப பார்வதி அவகிட்ட பேசுடா, பாவண்டா, பார்வதி பாவம் பாக்குற அளவுக்கு போயிடுது. இவர் சொல்றாரு, நீ உன் கேம பாரு, நான் என் கேம பாக்குறேன், நீ உன் கேம பாரு. அப்ப அரோரா சொல்றேன், எனக்கு இவன் மேல லவ் எல்லாம் கிடையாது, சரியா, ஜஸ்ட் ஃபேமிலி. யாரு ஃபேமிலி? யாரு ஃபேமிலிங்கிற 58 நாள்ல இவர் ஃபேமிலியா? என்னமா ஃபேமிலி? இந்த வீடு உங்களை அடைச்சி வச்சிருக்கிறதுனால சின்ன எமோஷன்ஸ் கூட பெருசாதான் தெரியும். புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டும் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டாலாவது தெரியுமா இல்லையா? அவங்க கிட்ட எது கேட்க? நீங்க வளர்ந்த பெரிய ஆளுங்க தானே, உங்களுக்கு புரியாதா? இது வந்து சும்மா அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி 100 நாளைக்கு வர்ற ஃபீலிங் தான். அதுக்காக உட்காந்து கண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளியே பேரை கெடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை உள்ள அடைஞ்சு கிடக்க அதுகளுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியல. அது என்னவோ தெரியல. அவ வந்து எனக்கு இவ மேல லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபேமிலி அப்படின்னோடனே அவர் இதான் சாக்குன்னு கட்டி பிடிக்க வர அவ வந்து அப்படின்னோடனே அவர் எதிர்த்து போயிட்டாரு. அவருக்கு பெரிய நோஸ் கட்டு, பெரிய அவமானம். அவருக்கு எதிர்த்து போயிட்டாரு. அப்புறம் பார்வதி கூப்பிட்டு, அவகிட்ட பேசுடா. இல்ல அவ இப்படிங்கிறா. எனக்கு அதை பார்க்கும்போது, அந்த 3ஐயும் பார்க்கும்போது இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சனியம் பிடிச்ச காதல் கதை மாதிரி, அன்வான்ட் காதல் கதை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதிரை உட்காந்து அரோரா கூட பேசிக்கிட்டு இருக்கு. ஆதிரையோட லவ் ஸ்டோரிய ஆதிரை ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க. எனக்கு இதுக்கு மேல ஆதிரை கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. ஆதிரை வந்து வேற ஒரு கவின் மாதிரி வேற ஜோனுக்கு போயிடுச்சு. அவன் தான் சொன்னான், நீ அவனை லவ் பண்ணியா, உனக்கு ஒரு ஃபீலிங்ஸா என்ன அரோரா சொல்லும் போது சொல்ற லவ்வா? நான் என்னைக்காவது உங்ககிட்ட பேசி சொல்லியிருக்கேனாடி அவன் மேல எனக்கு லவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேனாடி? இல்ல, சொன்னது இல்ல. அதாண்டி வெளியே போய் நான் அதை தாண்டி சொன்னேன். இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, இது லவ் இல்லடி, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரெல்லாம் கிடையாது. என்னமா பேசுறீங்க? லவ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலையா, லவ்வுக்கு கீழையா? அது என்னது? பேரே இல்லாததுன்னா என்னது? இப்பதான் புதுசா பிறந்திருக்கா? ஏங்க, இப்ப லவ்னா லவ், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அதுக்கு அண்ணன் தம்பி பேர் இல்லாம ஒன்று இருக்கவே இருக்காது. உங்களுக்கே அதுக்கு பேருக்கு தெரியலன்னா நீங்க சொல்றதுக்கு பேர், உண்மையான பேர் என்ன தெரியுமா? நீங்க சொல்றதுக்கு அது சொல்ல முடியாது. பீப்பு போட்டு தொலைச்சிருவாங்க. ஃப்ரெண்டுக்கு கீழே, லவருக்கு மேல, அவருக்கு சைடுல, புருஷனுக்கு கீழே, சைடுல. என்னது? ஹவுஸ்மேட்ஸ்லாம் சுற்றி இருந்து கானா வினோத், எஃப்ஜேலாம் வெண்மதி வெண்மதி பாடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பாட்டு, ஒரு நல்ல ஒரு சாங். எல்லாரும் வளைச்சு உட்காந்து பாடுறாங்க. பரவராக வந்து நல்லா தான் பாடிச்சு. அடுத்த லைனுக்கு போகுது, நல்லா தானே இருக்கு. இதோ அந்த படம் நடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் தான். அரோரா அப்படி உட்காந்துருக்கு, பாடுது. அதுவும் வாயசைக்குது. உன்னை இன்றோடு இன்னொன்னு. நீங்க உள்ள பண்றது காதலே கிடையாது. இந்த நல்ல பாட்டுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணி பாட்டை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. கட்டுப்பாயிருவேன் நானு. எந்திரிச்சு போயிருந்தாங்க. எந்திரிச்சு போக கானா வினோத், உன்னை என்றோடு விடுவேன் அந்த வசனத்தை பாடிக்கிட்டே இருக்காரு. இவ உள்ள போய் இப்ப என்னங்க இது? அந்த படம் பாக்குற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு 20 வருஷம் லவ் இப்போ டக்குன்னு பிரிஞ்சு போச்சு. அது ஏதோ ஒரு மாதிரி. இதெல்லாம் அந்த குண்டி கேமராமேன் வேற. இந்த பாட்டு போகுது. அரோரா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த தலை ரூமுக்குள்ள தலையோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, எவ்வளவு தலையில, அதுல துஷாரோட போட்டோக்கு ஜூம் போகுது. ஏய், செரு பகலே அறிஞ்சு விட எல்லாருக்கும் சக்கு சக்குன்னு. அவங்க தான் ஏதோ லூஸ் தனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஜூம் போயிட்டு இருக்கீங்க. வேற எதுவும் இல்லையாடா அந்த வீட்டுக்குள்ள காட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா? என்னடா பண்றீங்க?
அங்க ஒருத்தி என்னடான்னா ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே, இங்க ஒருத்தி பாட்டு பாடினாலே எந்திரிச்சு போய் உட்காந்து. சரி, அது எனக்கு அவன் மேல லவ்வே கிடையாதுங்க, ஹீஸ் ஜஸ்ட் ஃபேமிலி. அப்படின்னா ஃபேமிலி பாட்டு பாடினா தானே உனக்கு கவலை வரணும். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன வந்தாலும் செந்தவு வந்தவு கூட நொட்டு இந்த பாட்டு அவரா நீ நோட்டிட்டு போய் ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே. உனக்கும் இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது இல்ல, நான் சொல்லவா? ஆதிரைக்கு உனக்கு ஒரே பதில் தான், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு கன்றாவி. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில ரம்யா வந்து அவங்க தலை ரூம்ல இருக்காங்க. அப்ப அரோரா வருது, வந்து குட் மார்னிங் ரம்யா அப்படின்ட்டு அந்த அந்த போட்டோ வச்சிருக்காங்கல்ல, அந்த கேப்டன் போட்டோவை பார்த்து குட் மார்னிங் ஆல். அப்ப ரம்யா சொல்லுது, ஏய் யாருக்கு சொல்ல வந்தியோ, தைரியமா பேரை பார்த்து குட் மார்னிங் சொல்றதுல என்ன? நான் யாருக்கும் சொல்ல வரல. ஆமா, நீ முதல்ல எதுக்கு போட்டோக்குள்ள குட் மார்னிங் சொல்லுவ? இவ்வளவு நாள் சொல்லல இல்ல. அவரோட மைண்ட் வாய்ஸ். ஆமா, அப்ப கமருதீன் இருந்தா எங்க ஞாபகம் எல்லாம் வரல, இப்ப என்ன தனியா விட்டானு இது பல ஞாபகம் பட்பல ஞாபகம் எல்லாம் வந்து போகுமா இல்லையா? என்ன பேசுறீங்க? நாங்கெல்லாம் சிங்கிள் கேம் ஆட வந்தோம்னு நினைச்சீங்களே, எங்களுக்கு எல்லாம் ஜோடி இல்லைன்னா பேசவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா கனி வந்து நைட்டு ரம்யா ரூம்ல தலை ரூம்ல ரம்யா கூட சேர்ந்து தூங்கிருச்சு அப்படின்னு விக்ரம் வந்து சொல்றாரு. ரம்யா அது வந்து சரியில்லை, அது தலை ரூம் தலைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை கனி வந்து நேற்று படுக்க இடம் இல்லை, அதனாலதான் இந்த இடம் கேட்டாங்க, இன்னைக்கு மட்டும்னு சொல்லி தான் கேட்டாங்க. அன்னைக்கு திவ்யா கேப்டனா இருக்கும்போது கூட சாண்ட்ரா போய் தூங்குனாங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் சரி அப்பனா ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் அவங்க போய் கனிட்ட சொல்லியிருப்பாங்க போல, கனி நேரா வந்தாங்க, இல்ல விக்ரம் இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அவருக்கு அவர் ஒரு கண்டெஸ்டண்டா அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு. அவங்களும் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் வந்து FJ வந்து அந்த ரூமுக்கே போய் படுக்க சொல்ல போறேன், நான் ஏன் கட்டில படுக்க போறேன் அப்படின்னு. இந்த ஆதிரை வந்ததுல இடம் இல்லை போல. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அந்த லஞ்ச் டைம்ல விக்ரம் வந்து அந்த சீக்ரெட் லவ் லெட்டர் ஒன்று எழுதினார்ல பார்வதி, ஏதோ இருக்கு போல இருக்கு. ஏன்னா பார்வதி கூட சண்டை தான். பார்வதி அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க ஆதிரை கிட்டையும் சபரி கிட்டையும் அவர் பேசுறாரு. ஏன் சபரி, பார்வ கல்யாணம் கட்டுற பையன் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா ஒரிஜினல் பேரு விக்ரம் இருந்தா பார்வோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா அவளுக்கு என்ன பிடிக்காது. அவளை கல்யாணம் கட்டுற பையனுக்கு ஒருவேளை விக்ரம்னு பேர் இருந்தா எதுக்கு இருக்கன அந்த பையனுக்கு ஹரிகரன் பேர் இருக்கா? விக்ரம்னு தான் இருக்கணுமா? ஏன் விஜய் சேதுபதி அப்படின்னு இருக்க கூடாதா? ஏன் இருக்க கூடாது? விக்ரம் ஏன் விக்ரம் இருக்கன? அது அமீரே கிடையாது, அமித். இருந்து எப்பயாவது ஒரு டயலாக் பேசும், தப்பு தப்பா பேசும். நீ எல்லாம் எந்திரிச்சு போடி. அப்புறம் பார்த்தா 11:25 டைமை நல்லா கவனிச்சுக்கோங்க. 11:25 காலை. பிரஜன் வந்து அந்த ரூம்ல ஏதோ கூட்டிகிட்டு இருக்காரு. சென்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட பேசவே இல்லை, மௌத்தை எப்படி திருப்பிக்கிட்டு அங்க போறாங்க இங்க வர்றாங்க. பிரஜனை தாண்டி நடந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப திவ்யா வந்து பிரஜன்ட்ட கேக்குது, என்ன பிரச்சனை, மூட விட்டு அங்க பாரு, அங்க போய் எங்கேயோ உட்காந்துருக்கா பாரு. அவ அங்க வெளியே போய் உட்காந்துருக்கா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பிரஜன் சொல்றாரு, எனக்கு தெரியாதுப்பா, என் கோ கண்டெஸ்டன்ட்டுக்கு பல பிரச்சனை இருக்கும், நான் உள்ளே எல்லாம் போய் கேட்கல, எனக்கு அது கோ கண்டெஸ்டன்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது. இந்த பேட்ஜ் டாஸ்க் விளையாட்டம் இல்லை, அப்போ நான் துண்டிப்புன்னு ஒன்று கொடுத்தேனே, அதுல இருந்து தான் எதுவுமோ எனக்கு தெரியலை. ஏன்னா நேத்தும் பார்க்கல. அப்போ திவ்யா சொல்றா, என்னன்னு போய் கேட்கலாம், ஆனால் பயமா இருக்கு போய் கேட்கறதுக்கு. அவ பிரஜன் சொல்றாரு, ஃப்ரீயா விடு, உடனே எல்லாம் போய் கேட்காத, கொஞ்சம் லேட்டா போய் கேளு. அப்ப திவ்யா ஒரு குடையை பிடிச்சிட்டு மழை பெய்து போகுது. பிரஜன் என்ன சொன்னாரு, 11:30 5 நிமிஷம் தான் போய் உட்காடுறா. இதான் நடந்தது. சாண்ட்ரா அங்க உட்காந்துருக்கா, திவ்யா கொடையை பிடிச்சி உட்காந்துரு. ஏய் என்ன பிரச்சனை சாண்ட்ரா? எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கவலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை கேட்டாங்க. என்ன பிரச்சனை? இது எங்க அப்பா இறந்த மாசம், அது எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, என்ன சொல்லணுமா? எங்க அப்பா இறந்ததை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் உங்க அப்பா இறந்தது எனக்கு தெரியாது, இதுல எங்க நான் காமெடி பண்றது? தெரியலன்னா அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க வரணும். ஏங்க ஏன் மூடோட்டா இருக்குன்னு உங்ககிட்ட பேச வரணும்னா புருஷன் கிட்ட போய் அவங்க அப்பா எப்ப இறந்தாரு, அவங்களுக்கு எப்ப நல்லது நடக்கும், எப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணுமா? என்னங்க என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன். ஏன் இப்போ கத்துற?
நான் இங்க பாருங்க திவ்யா என் சத்தமே இப்படித்தான், நான் இப்படித்தான் பேசுவேன், எனக்கு 1008 ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லா ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்க முடியுமா, சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, அழுதுகிட்டே இருக்க முடியுமா, எனக்கு என்ன எமோஷன் சொல்லுதோ அந்த எமோஷன் மட்டும் தான் காட்ட முடியும், நீங்க என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா எந்த வாசனை தெரியுமா, ஓ ஏம்மா வாட் இஸ் த மேட்டர்ன்னு தானே கேட்டேன், ஏன் கொந்தளிக்கிற? ஆமா இப்ப நான் எப்ப காமெடி பண்ணேன், சோகமா இருக்கியே வந்து சிரிக்க வைக்கலாமேன்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசினேன். சிரிச்சுட்டு பேசினா பிடிக்கலையா? அப்படியும் சிரிக்கல. என்ன பிரச்சனை? என்ன காமெடி பண்ணீங்களா? எங்க அப்பா இறந்து போன மாசம் இது, எங்க அப்பா இறந்து போறத நினைச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏம்மா நம்ம பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டு. எனக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. ஏன் அப்படி? எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்க முடியுமா? உன்னைய சிரிக்க வைக்கிறதுக்கு வாங்க வந்து சிரிக்க வைங்க, வாங்க அதுக்கு வெயிட் பண்றேன், சிரிக்க வைங்க, நான் சிரிக்க வைங்க, ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஊரு சிரிக்கிற மாதிரியா? இப்ப யார் உனக்கு என்ன பண்ணா, யார் எனக்கு என்ன பண்ணன பண்ணி பாரு, உன்னைய பண்ணுவியா, அவங்க என்ன பண்ணி பாரு, ஒண்ணுமே பண்ணலே, பண்ண மாட்டியா, எதுவும் பண்ண மாட்டியா, எங்க அப்பா இறந்து போன மாசம் இது, ஏன்டி கத்துற? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நான் கத்துவேன், மெதுவா பேசுவேன், உனக்கு என்ன? நேத்து நைட்டு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன சொல்ல ட்ரை பண்ற? நேத்து நைட்டு நல்லா பேசினேன், காலைல கோவமா பேசுறேன்னா நான் பைத்தியமா, நான் வேற மாதிரி பேசுறேன் நினைக்கிறியா? நைட் ஒரு மாதிரி பேசுவேன், காலை ஒரு மாதிரி பேசுறேன், என்ன உங்களுக்கு மாத்தி மாத்தி சொல்றேன், வெளியே என்ன எப்படி போர்ட்ரே பண்ண பாக்குறேன்? நான் உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் இப்படி பேசுற? உன்னை யாரு என்ன பண்ணா, யாரு என்ன பண்ணணும், இதுக்கு மேல என்ன பண்ணணும்? எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது, தெரியாட்டி அதுவும் தப்பு. இங்க பாரு, நான் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து பேசல, கொடுத்து பாரு, விட்டு கொடுக்காம போ, நீ பேசு அவன் பேசு, யாரு வேணாலும் பேசுங்க, விட்டு கொடுக்காம போக, எனக்கு என்ன, நான் எங்கேயாவது ஆடுவேன். திவ்யா வந்து அம்மா டேக் யுவர் டைம், என்ன பிரச்சனைனே தெரியல, நீ டேக் யுவர் டைம், என்ன நீ அப்புறம் வந்து பேசு அப்படின்னு பிரஜனோட போய் பேசிட்டு இருக்கும்போது பிரஜன் சொல்றாரு, அவங்க அப்பாவா, அவர் இறந்தது ஜனவரி மாசம் இல்ல, போன ஜனவரி இறந்தாரு, அப்படின்னாலும் அடுத்த ஜனவரி தானே வரும், இவன் டிசம்பர்லயே உட்காந்து அழுதுகிட்டு அந்த நாள்ல இருக்க கவலை வருது என்ன தெரியாது. எங்க டிசம்பர் 1ஆம் தேதி தானே வந்திருக்கு, மறந்துட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒருவேளை அவங்க அப்பா இறந்தது வந்து ஜனவரி தான், ஆனா பர்த்டே வந்து டிசம்பர்ல எதுவும் வருதா அது எனக்கு தெரியாது, அவங்க அப்பா பர்த்டே எப்பங்கிறது எனக்கு தெரியாது. அது சரிங்க, இந்த விஷயத்தைங்க நான் யோசிச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும். அவங்க என் கோ கண்டெஸ்டன்ட், நான் சேர்ந்தெல்லாம் ஆடல, பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு பாவம். கோ கண்டெஸ்டன்ட் என்ன பிரச்சனைன்னு தெரியல, பேண்ட் கொடுத்தது பிரச்சனையா எனக்கு தெரியாது. அவங்க அவர் என்ன சொன்னாரு, திவ்யாவோட ஃப்ரெண்டா இருக்கணும், இவங்கள துண்டிக்கணும், அது கூட இருக்கு. அவ பாத்துக்க, என்னைய துண்டிச்சு விட்டு அங்க பச்சை பேண்ட் கொடுக்குறியா, நைட்டு சேர்ந்து வர பேசுறீங்களா, இருடி அப்படிங்கிற மாதிரி. சாண்ட்ரா லைவ்ல எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரியல, சாண்ட்ரா எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரஜன் நடிச்சு காட்டுறாரு, இந்த 3ஆம் பெரிய கமல் சார் மாதிரி கிளைமேக்ஸ் விஜய் அப்படின்ற மாதிரி நடிச்சு காட்டுறாரு, நல்லா தான் இருக்கு. அவர் நடிச்சு முடிச்ச உடனே அந்த கண்ணே கலைமானே அந்த பாட்டு பாடுறாங்க. யார் அது, அவர் நடிச்சு முடிச்சிட்டாரு, முடிச்ச உடனே பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா, கண்ணே கையை மாயே, யாருன்னு பார்த்தா எஃப்ஜே அரோராகும். என்னங்க பிரச்சனை? ஆதிரையோட இருந்த ஆதிரை எலிமினேட் ஆகி போனோடனே, அதான் அது இப்ப வியானா கூட இருந்த ஆதிரை உள்ள வந்தோடனே 2 பேரையும் விட்டுட்டு கண்ணே கையை மாயே இந்த பக்கம் அரோரா துஷார நாசம் பண்ண. அதுக்கப்புறம் கமருதீன் கூட சேர்ந்த. இப்ப கமருதீன் விட்டுட்டாரு, துஷார் இல்லன்னு கண்ணே காயை மாயே, என்னம்மா அது? சரி நீங்க என்ன எலவு பண்ணாலும் பண்ணுங்க, அதுக்கு பேரை மட்டும் சொல்லிருங்க, உங்களுக்கே தெரியாதுல்ல, அதான் சரி. இவர் இப்ப சூப்பரா நடிச்சிட்டாரு, பாராட்டிட்டாங்க அப்படின்னோடனே சுபி நானும் எஃப்ஜேயும் ஒரு பாட்டு பாட போறோம்னோடனே விக்ரமும் கனியும் அதே கடல் பாட்டா, வேணாமா என்னம்மா அப்படின்னோட 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. சுபி கோஷ்டி வெளியே போயிட்டான். விக்ரம் கேட்கிறாரு, இங்க பாரு சும்மா நக்கல் தான் பண்ண சரியா, கானா வினோத் நிறைய பாட்டு பாடுவார்ல, அவர் இப்ப பாட்டு பாட வந்தா சும்மா நக்கல் தான் பண்ணுவோம், நான் காமெடி பண்ண வந்தாலே நிறைய பேர் பெலி டான்ஸ் ஆடுற மாதிரி காமெடி பண்ணுறீங்கன்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றது, காமெடி வந்து ஜெனுவினா அது வருது, அந்த கவுண்டர் வருது. இன்னொன்னு சொல்லிட்டா சுபி, பாட்டு பாடிட்டேன், எங்க கிட்டவே 10 தடவை அந்த பாட்டை பாடி காட்டிட்டேன், விஜய் சேதுபதி முன்னாடி ஆடியன்ஸுக்கும் அந்த பாட்டை பாடி காமிச்சாச்சு. நீ திருப்பி அதே இதை பாடி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜெனுவினான கவுண்டர் தான் வரும். 10 தரம் கேட்ட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி இதுதான் வரும். நீ முத தரம் பாடும்போது நல்லா இருக்கு, அடுத்த வாரம் இதே பாட்டை சேதுபதி முன்னாடி பாடு,
என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உன் பாட்டை பாட வேணான்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா என் பாட்டுக்கு இந்த மாதிரிதான் ரியாக்ஷன் வரணும்னு நீயும் சட்டம் போட முடியாது. நீ கடலை பத்தி பாடு, எதை பத்தி வேணாலும் பாடு, அதுக்கு இப்படித்தான் ரியாக்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல சுபி. இந்த பொண்ணுக்கு கடலும் மீனவர்களை விட்டா அவர் எதுவும் தெரியாதாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இனிமே நீ இதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வேற ஏதாவது புதுசாவும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி அல்ற மாதிரி போய் எல்லாம் பண்ணி ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் சும்மா நகைச்சுவைக்கு தான் சொன்னேன், அதுக்கு அவங்க எந்திரிச்சு போனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எந்திரிச்சு போனேன்னா சொல்லிட்டு அங்கேயே தானே உட்காந்துருந்தேன், நகைச்சுவை தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சுபி. அப்படியா? ஆமா அப்படித்தான். சரி நான் இப்ப பாட போறேன், வந்து கேட்பீங்களா? அப்பயே ஒரு சொன்ன கேட்டு தொலைறேன் வா அப்படின்னு போறாங்க. பாடினாங்களா இல்லையா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்னு ஒரு டாஸ்க். வாட்டர் மெலன் ஸ்டார் தான் ஜமீன்தார், அவர் இல்ல, போட்டோ வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்றாரா, அவரோட சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள 2 டீமா பிரிச்சு 2 பேருக்கும் சரிபாதியா நெக்லஸ் எழுதி வைக்கிறாராம், விலை கூடின நெக்லஸை கொடுக்குறாராம். அதுல இப்ப டீம் ஏ டீம் பின்னு 2 டீமா பிக் பாஸே பிரிக்கிறாரு. பிரிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த நெக்லஸை பாதுகாக்கணும், எதிர் டீமோட நெக்லஸை திருட ட்ரை பண்ணணும். திருடும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா திருடுறவங்கள ஜெயில வச்சு பூட்டுங்க, நான் சொல்ற வரைக்கும். அது ஒரு ஆளா இருக்கலாம், மொத்த டீமா இருக்கலாம், இட்ஸ் அப் டு தெம். இதுல தோக்குற டீம் வந்து அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு, அந்த டீம் ஒரு டீம் தோத்துச்சுன்னா டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் நாமினேஷனுக்கு போயிடுவாங்க. வின் பண்ற டீமுக்கு என்னென்ன சலுகை கிடைக்கும்னா, அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ. அந்த டீம் ஜெயிக்கிற டீமை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் நாமினேஷனே இருக்காது, ஏன்னா ஒரு டீம் ஃபுல்லா போயிடும், ஒரு டீம் தப்பிச்சிடும். ஜெயிக்கிற டீம்ல இருக்கிற எல்லாருமே கேப்டன்ஷிப் கேமுக்கு விளையாடலாம். இதுதான் உங்களுக்கான சலுகை. டீம் ஏ டீம் பின்னு பிரிக்கிறாங்க. டீம் ஏல வந்து சாண்ட்ரா, பாரு, ரம்யா, கம்ரு, சபரி, வியானா, வினோத், எஃப்ஜே. டீம் பில வந்து விக்ரம், அமித், பிரஜன், திவ்யா, கனி, அரோரா, ஆதிரை, சுபி. டீம் பிரிக்க சொன்னா அவங்க கூட்டு சேர்ந்துருவாங்கன்னு பிக் பாஸ் பிரிச்சிருக்காரு பாருங்க. சாண்ட்ராவை ஒரு டீம்லையும் பிரஜன் திவ்யாவை ஒரு டீம்லையும் போட்டாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரஜன் திவ்யா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறா பாரு, அங்க பாரு அப்படின்னு அவ வியானா கிட்ட எல்லாம் நல்லா பேசுறா. அப்ப இவங்க 2 பேரும் பேசுறாங்க, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறா, அப்ப இந்த பேண்ட் கொடுத்ததுனால இருக்குமோ, ஒருவேளை இருக்காதோ, வேற எதுவுமோ என்னன்னு தெரியல. சரி விடு, கோ கண்டெஸ்டன்ட் என்ன விளைஞ்சா நமக்கு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. நீங்க வந்து டிஆர், நீங்க வந்து எம்ஆர் ராதா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து கெட்டப்பும் வந்துருச்சு. நம்ம கானா வினோத் டிஆரா ஒரு விக்கு கொடுத்துருக்காங்க, தாடி கொடுத்துருக்காங்க. தாடி ஒட்டி விக்க போட்டோடனே அவருக்கு அடிப்பு எழும்பிருச்சு. ஐயா ஏண்டா 3 நாள் இதே மாதிரியாடா இருக்கணும், அச்சக்கச்சக்கு டண்டனக்கா ஏன் நடக்கணக்கா, என்னடா அது வைக்க போறது மண்டே விட்ட மாதிரி அரைக்குது, 3 நாள் இப்படித்தான் இருக்கணுமா. அவர் திரும்பி பார்க்க அந்த கெட்டப்ப பார்க்க கனிக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கு. என்ன மேடம் என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா, ஏய் அச்சக்கச்சக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. கனி வந்து சரோஜாதேவி மேடமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும், இப்போ சபரி வந்து குணா கமல் சார், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்கு. கமருதீனுக்கு வந்து ரெமோ சிவகார்த்திகேயன், அப்புறம் ஒரு சில கிராமத்து லேடிஸ் கெட்டப் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கெட்டப் கொடுத்துருக்கு. இன்னும் எதுவுமே புடிபடலை சரியா, இனிமே தான் நாள் போக தான் ஒன்னொன்னா ரெஜிஸ்டர் ஆகும். இதுல பாரு போய் விக்ரம் கிட்ட, ஏனுங்க கோட்டு சூட்லாம் போட்டு நல்லா இருக்கிறீங்க, எங்க ஊர் பக்கம் வர வேண்டியதுதானே. ஊருக்கெல்லாம் ஏன் வருவான், நீ இருக்கிற ஊர் பக்கம் நான் தலையை வச்சு படுக்க மாட்டேன், வெரி பேட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, நீ எனக்கு எப்படி பேசுறீங்க, அப்படித்தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் கெட்ட போட்டாச்சா, சரி அவங்க வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து என் பேரு இதுங்க, நான் தான் மாறாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் வராரு. ஏங்க நான் தாங்க நர்ஸு. அப்ப பிக் பாஸ், கமருதீன் பாதி நர்ஸாவும் பாதி கமருதீனாவும் இருக்கீங்களே, புரியல. மண்டை மேல வைக்கிறதுக்கு ஒரு விக்கு கொடுத்தது எங்க அதுன்னு பார்த்தா நர்ஸு கெட்டப்புல கமருதீன் மண்டையில வந்து நிக்கிறாரு. அது வைக்க வலிக்கு விழுதுமா, அதெல்லாம் தெரியாது, மற்றவங்க உதவியை கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமுக்கு பேர் வைக்கிறாங்க, ரெட்ரோ சினிமா வெர்சஸ் மாடர்ன் சினிமா. இதான் டீம். பழைய சினிமா புது சினிமான்னு 2 சினிமா பிரிச்சாச்சு. அப்புறம் கனி ஒரு டாஸ்க் லெட்டருக்கு வந்து வாசிங்க அப்படின்னு கனி வந்து, டாஸ்க் லெட்டரோட பேரு கண்டுபுடி. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வாசி முடிப்பியா
கேரக்டர்ல இருக்கலாம், இவ்வளவு ஸ்லோவா வாசிச்சா என்னம்மா ஐயா, அந்த கேரக்டர்லயே இருந்து அதை ரீட் பண்றாங்க. என்னன்னா இப்ப கண்டுபிடின்னு ஒரு டாஸ்க், இந்த நகைக்கு நடுவுல லிவிங் ஏரியா அந்த மத்த அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க்கும் கொடுக்க போறாங்க. அந்த டாஸ்க்ல ஜெயிக்க பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அப்போ அவங்க அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அமித் வந்து இந்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அமித் வந்து இங்க அவங்க டாஸ்க் லெட்டர் படிக்க அப்ப நான் யோசிச்சேன், ஏன் அமித் தூங்குறாரு, அதுவும் இப்படி தூங்குறாரு அப்படின்னு பார்த்தா அமித்துக்கு இப்போ ஒரு நல்ல சோக்கா ஒன்று மாட்டிக்கிச்சு. அவர் யாருன்னா இந்த ஈட்டி குத்தி இருக்கிற கர்ணன். இப்போ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு எப்ப தூக்கம் வருதோ, என்னையா தூங்குறீங்கன்னா நான் கேரக்டர்ல இருக்கேன், அம்பு குத்துனா வாங்கி கிடக்கிறவங்கள நான் கேரக்டர்ல இருக்கேன். ஏய் நல்ல சோக்கான ஒரு கேரக்டர் கிடைச்சிருச்சு, 3 நாளும் நினைச்ச இடத்துல தூங்க வேண்டியதுதான். அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா, ஏன் சார் தூங்குறீங்க? நான் தூங்கலையா, நடிச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லாம் கேரக்டர்ல இருக்கும் போது நான் கேரக்டர்ல இருக்க கூடாதா? அம்பு குத்துனவன் எழுப்பி நடந்து ஓடியா தெரியுமா, நெஞ்சில் அம்பு குத்தி இருக்கும் போது இப்படிதான் இருப்பாங்க மயக்கத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டுபிடி டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல விளையாட போறது சாண்ட்ராவும் அமித்தும். ஒரு டேபிளுக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு 2 பேரோட கண்ணையும் கட்டிடுவாங்க. இவங்க ஒரு டீம். பிக் பாஸ் வந்து கேரட் அப்படின்னோடனே இவங்க கையை வச்சு தேடி யாரு முதல்ல கேரட்டை கையில் எடுக்கிறாவோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி கேம் போயிட்டே இருக்கும்போது அமித்துக்கு 2 பாயிண்ட்டும் சாண்ட்ராக்கு 3 பாயிண்ட்லையும் இப்போதைக்கு நிற்கிது. அதோட எபிசோட அப்ரப்டா அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் இல்லாமல் அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. அந்த கேம் பாதியிலே நிற்கிது. நாளைக்கு தான் மிச்சமெல்லாம் பார்க்கணும். இது ஒரு அருமையான டாஸ்க்குங்க. சீசன் 1ல் இந்த திருட்டு டாஸ்க் வர்ற மாதிரி நான் போன வாரம் கேட்டேன்ல, இந்த மாதிரி திருடுற டாஸ்க் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்களை பத்தி தெரியுமில்ல, நல்ல டாஸ்க் கொடுத்தாலே நாசமாக்குறதுக்கு பேர் போனவங்க. இப்போ இந்த திருட்டு டாஸ்க்கு அதை எப்படி சுவாரஸ்யமாக்கணும் அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. சண்டை பிடிப்போம் அவ்வளவுதான். திருடவும் மாட்டாங்க, ஒழிக்கவும் மாட்டாங்க. பிக் பாஸ் ஒன்று சொன்னா அதுக்கு டாஸ்க்கு டோட்டலி ஆப்போசிட் ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பண்ற ரிலேஷன்ஷிப்புக்கு பேரே தெரியல. அப்புறம் எங்க இருந்து எழுதி கொடுத்த டாஸ்க் புரிய போகுது. கண்டிப்பா இந்த டாஸ்கையும் நாசமாக்க போறாங்க. இன்ட்ரெஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டாஸ்க் கண்டிப்பா சொதப்புவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் நடந்த நிலவரம்.